வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நம்முடைய மூளை நம் வளர்ச்சிக்கு எவ்விதம் உதவுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்க படிப்புல ரொம்ப அறிவாளியா இல்ல, ஏதாவது கேள்விப்பட்ட உடனே அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லையா? அதை பத்தி 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயத்த ஒருத்தர் சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாரு, மற்றொருவர் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படிப்பட்டவர்களா நீங்க? மத்தவங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா, அல்லது அவங்க புரியுற மாதிரி சொல்லலையா? என்னப்பா இது, புரியும்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாளா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கம்மியா இருக்குது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க யாராச்சும் அவன் புத்திசாலி, என்னால அவனை போல நல்லா படிக்க முடியல அப்படின்னு நினைச்சு பார்த்ததும், அதாவது ஏன் ஒருத்தர் எந்த விஷயத்தையும் சீக்கிரமா கத்துக்கிறாங்க, மற்றொருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு காரணம் நியூரோபிளாஸ்டிசிட்டி தான். நியூரோபிளாஸ்டிசிட்டி என்றால் என்ன பார்க்கலாம் வாங்க. மனித உடலில் மூளை ஒரு அற்புதமான படைப்பு, பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது வாழ்நாள் முழுவதும் புதிய நரம்பு உணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் தன்னை மறுசீரமைத்துக் கொள்ளும் என்ற மூளையின் திறனை குறிக்கிறது. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நம் மூளை அடிக்கடி மாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது நாம் கற்பது, செய்யும் பழக்கம், சுற்றுச்சூழல் எல்லாமே நம்ம மூளை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டுதான் இருக்குது. சிலர் எளிதாக கற்றுக்கொள்வது, சிலர் கஷ்டப்படுவது அவர்களின் மூளையில் உள்ள நியூரோபிளாஸ்டிசிட்டி எவ்வாறு வேலை செய்கிறது என்பதிலேயே முடிவு செய்யப்படுகிறது. நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒரு அவன் கற்றலில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கும் உதவுகிறது. நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். புதிய விஷயங்களை ஆர்வமுடன் கற்றுக்கொள்ளவும், காயங்கள் ஏற்பட்டால் அவற்றிலிருந்து மீள்வதற்கும், நமது வாழ்வியல் சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் உதவுகிறது. மூளை ஒரு நிலையான உறுப்பாக இருந்து செயல்படுகிறது என்பதை நியூரோபிளாஸ்டிசிட்டி நிரூபிக்கிறது. இது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குகிறது. மாற்றங்கள் நேர்ந்தால் அவற்றை எதிர்கொண்டு அனுபவங்கள், சவால்கள் மற்றும் சேதங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இந்த குறிப்பிடத்தக்க திறமை வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. என்னால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியலை, அது பிரச்சனையா? இல்லை. சிலர் ஒரு விஷயத்தை ஒரே முறையில் கேட்டவுடன் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அதை 2-3 முறை கேட்க வேண்டும். அப்போதுதான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இது நார்மல் தான். உங்கள் மூளை வேறு விதமாக செயல்படுகிறது என்பதற்கான சான்று இதுவே. நியூரோபிளாஸ்டிசிட்டியின் சக்தியால் ஒரு விஷயம் முதலில் கடினமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் மூளை அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். மூளையின் நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று புதிய முறையில் இணைகின்றன. இதன் மூலம் இன்று புரியாத ஒன்று நாளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அவர்கள் சொல்வது புரியலையா, அல்லது அவர்கள் குறியும்படி சொல்லலையா? சில நேரங்களில் உங்களுக்கு புரியும்படியான முறையில் தகவல் கொடுக்கப்படவில்லை என்பதால் புரியவில்லை. நம்முடைய மூளைக்கு எது சரியான கற்றல் முறை என்பதை கண்டுபிடிக்கவும் அதற்கேற்ப முயற்சி செய்ய வேண்டும்.